ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு போன வீடியோவில் நான் பாபின் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், அது பாபின் வைண்டிங் எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மெஷினோட இந்த மாதிரி 8 ப்ரெஷர் ஃபுட் வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே நல்ல குவாலிட்டியான ப்ரெஷர் ஃபுட்டாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிரதர் மெஷினுக்கு தேவையான ப்ரெஷர் ஃபுட்ஸு. இது வந்து பேசிக் ப்ரெஷர் ஃபுட்ஸ் தான். பட் ஆனால் வந்து இது இருந்தாலே போதும், ஒரு நார்மலாக ஒரு சிவிங் ரன் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் மேனுவல்லையே இந்த ப்ரெஷர் ஃபுட்டோட நேமு, அதுக்கப்புறம் வந்து இது என்ன நம்பரில் வரும், அதாவது நம்பர் இல்லை, அதாவது இப்போ ஜே ஃபுட், எஃப் ஃபுட், அது மாதிரி என்ன ஆல்ஃபபெட்டில் அது கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுட்டுங்கிறது இதுதான். இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஷர் ஃபுட்லேயே வந்து அந்த ஆல்ஃபபெட் லெட்டரும் இருக்கும் ஜேன்ட்டு. ஸோ அதை பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரெகுலர் ஸ்டிச்சிங், இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ரெகுலர் ப்ரெஷர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஜிக்ஸாக் ப்ரெஷர் ஃபுட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் போட முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில ஓவர் காஸ்டிங் ஸ்டிச்சஸ்க்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம், இந்த ப்ரெஷர் ஃபுட்டோட டீட்டெயில்ஸு. அதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன ப்ரெஷர் ஃபுட் கூட சேர்ந்து கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஜிக்ஸாக் ப்ரெஷர் ஃபுட்லேயே பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாடல் வந்து இது வந்து என்கிட்ட இல்லை. பட் ஆனால் வந்து இது வந்து அந்த நம்ம அவங்க கொடுத்துருக்க ப்ரெஷர் ஃபுட்டுக்கு பதிலாக இந்த ஃபுட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக மெட்டல் ஆனது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன ஃபுட் கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபுட் நான் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் ஃபுட்டுங்கிறது மோனோகிராமிங் ஃபுட், இதுக்கு வந்து நேமு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் வந்து நார்மலான ஸ்விங் மிஷின்லேயே போடலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதர் மிஷினில் நிறையா அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்றா. இது வந்து ஓவர் காஸ்டிங் ஃபுட். இது வந்து ஆல்ஃபபெட்டில் வந்து ஜீன்னு சொல்லுவாங்க, ஃபுட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் காஸ்டிங்கில் இந்த மெயினாக அந்த நீங்கள் சர்ஜர் மிஷின் இல்லாமலே இந்த ஸ்விவிங் மிஷின்லேயே நீங்கள் வந்து ஓவர்லாக் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து ஆனால் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, நம்ம அந்த ஒயிட் த்ரெட் யூஸ் பண்ண மாட்டோம், ரெகுலர் த்ரெட்லேயே நம்ம வந்து ஓவர்லாக் ஸ்டிச் வந்து போட முடியும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஃபுட் எதுக்காகனா வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கான ஃபுட்டு. ஹெம்மிங் ஸ்டிச்சஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இந்த பிரதர் மிஷினில். ஸோ அதனால இந்த ஆர் ஃபுட் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெம்மிங் ஃபுட்டு, இல்லைனா பிளைண்ட் ஸ்டிச் ஃபுட்டுன்னு கூட நேம் இருக்குது இதுக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து பேசிக் ஃபுட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பர் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஐ அதை நம்பர் சொல்லுவாங்க, இல்லைனா ஆல்ஃபபெட்னு கூட சொல்லலாம். இதோட ஜிப்பர் ஃபுட்டோட ஐடென்டிட்டி வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டிச் வச்சு ஜிப்பு வந்து போட முடியும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸில் விழும். பட் இந்த ஜிப்பர் ஃபுட் வச்சு நீங்கள் ஜிப்பு வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா நல்லா க்ளோஸாக வந்து விழும். ஸோ அது வந்து அதோட டெமோவும் இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே மெட்டல் ஃபுட்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 2 வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்ச ப்ரெஷர் ஃபுட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஃபுட் எதுக்குன்னா வந்து பட்டன்ஸ் வச்சியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அது கையிலையும் நம்ம தைப்போம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்விவிங் மிஷின்லேயும் நீங்கள் தைக்கலாம். ஸோ இதில் வந்து 2 பட்டன் மாடல் கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் ஃபுட் வச்சு தைக்கிறதுக்கு. இது வந்து நம்பர் எம் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பட்டன் ஃபுட்டு. அடுத்து அந்த பட்டன் ஹோல் ஃபுட், அதாவது பட்டன் ஹோல் ஃபுட் இது வந்து. ஸோ இது வந்து அந்த ஹோல் தைக்கிறதுக்கான இது. நீங்கள் எந்த பட்டன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நம்ம இங்கே சைஸ் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து 10 ஸ்டைல்ஸ் அப் டு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுட் சொல்லுவாங்க. இதெல்லாமே தான் வந்துங்க இது கூட வந்திருக்கு இன்றைக்கி 8 ப்ரெஷர் ஃபுட்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபுட், அதுவும் பார்க்கலாம். சாரி, இன்னொன்று நான் விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஃபுட்டு. இது வந்து நம்ம எம்ப்ராய்டரிக்கு யூஸ் ஆகும், இல்லைன்னா குவில்ட்டிங்க்கு யூஸ் ஆகும். இது வந்து நம்பர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் அந்த எம்ப்ராய்டரிக்கு பக்கம் காமிக்கும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது வந்து டிஸ்கிரைப் பண்ணிடுறேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் மேனுவல்லே இன்னும் நீங்கள் என்னென்ன ப்ரெஷர் ஃபுட்ஸ் இந்த மிஷினுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனல் ஆக்சசரிஸ் சொல்லிட்டு இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அமேசானில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. சைட் கட்டர் ஃபுட்டு, நான்ஸ்டிக் ஃபுட்டு, ரோலர் ஃபுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நிறைய கைடும் கொடுத்துருக்காங்க. நிறைய எம்ப்ராய்டரிக்கு தேவையான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்ஸு எல்லாமே வந்து இதெல்லாம் ஆப்ஷனல் ஆக்சசரிஸ் என்னென்ன ப்ரெஷர் ஃபுட்ஸோடு நீங்கள் என்னென்ன வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த மேனுவல்லே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபுட்டோட டெமோ பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் மெஷினை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்விங் மெஷினோட டெமோ எல்லாமே நான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் நான் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுங்க. அதுக்கு முன்னாடி நாம் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட்டை வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க பிளாக் பட்டன் யூஸ் பண்ணி எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு அந்த டெமோ பார்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதை யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அந்த ப்ரெஷர் ஃபுட்டை வந்து ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கம்பி எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு அதை நேராக வந்து அந்த ஹூக்கு எந்த அந்த கம்பி வந்து ஃபிக்ஸ் ஆகுமோ அதுக்கு நேராக கீழே வச்சுருங்க. இனிஷியலாக லிவர் வந்து மேலே தூக்கி வச்சுட்டு இதுக்கப்புறம் இதை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த லிவரை வந்து கீழே இறக்குனிங்கன்னா அந்த கம்பியோட அட்டாச் ஆகிற மாதிரி வச்சு நம்ம வந்து கிளிக் பண்ணோம். ஸோ அப்படி கிளிக் பண்ணோன்னா உடனே வந்து அது கிளிக் ஆகி நம்மளுக்கு ஒரு சவுண்ட் கேட்கும் ஃபிட் ஆகிறதுக்கு மாதிரி. ஸோ அது மாதிரி நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து அது கலட்டணும் அப்படின்னா வந்து பின்னாடி அந்த பிளாக் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அதோட ப்ரிவ்யூவும் என்ன ப்ரெஷர் ஃபுட்டுங்கிறது தெரிஞ்சிடும். இது கிட்டத்தட்ட ஜே வந்து நிறைய அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் காமிக்கிற வரைக்கும் கிடையாது. அப் டு டில் இது வரைக்கும் போடலாம். 12 ஸ்டிச்சஸ், ஃபஸ்ட்டு 12 ஸ்டிச்சஸ் எல்லாமே ஜே ஃபுட்டில் பண்ணுறது தான். மற்ற 3 ஸ்டிச்சு வந்து ஜி ஃபுட்டு. அடுத்தது திரும்ப ஜேலே வந்து ஓவர் காஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜேலே ஓவர் காஸ்டிங்கு E19 வரைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சைட் கட்டர், அது நம்மக்கிட்ட இல்லை. அந்த இது வந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாமே வந்து பீசிங் ஸ்டிச்சு, இதெல்லாமே ஜேல வரும். அப்புறம் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைப்பில் இருக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்ட்ரைட் ஸ்டிச்லேயே லெஃப்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்டிச்சு, மிடில் யூஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்டிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே இதுக்கு தான். பட் ஆனால் துணி வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் சீம் விட்டுருக்கீங்களோ, சிலதுக்கு வந்து ரொம்ப கார்னரில் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் மிடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து நீடில் வந்து மிடில் போர்ஷன் வந்திருக்கும். ஸோ அதுக்காக 2 இது கொடுத்துருக்காங்க. அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். இப்போ வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சில் நான் சொன்னது வந்து இந்த வேரியேஷன் தான். ஒன்று வந்து லெஃப்ட்டு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று மிடில் கொடுத்துருக்காங்க. மிடில் கொடுக்கும்போது லைட்டாக மாறுது பாருங்கள். ஸோ அதனால் இது கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் நீடில் வந்து. அதுதான் இந்த மிஷினுக்குரிய அட்வான்ஸ்டு இது. இப்போ வந்து நான் இங்கே வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட்டு செலக்ட் பண்ணும்போது நார்மலி இங்கே வந்து உங்களுக்கு கேப் இருக்குது, ஸ்டிச் ஆகிடும் அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் ஸ்பீட் வந்து நடுவில் வச்சுக்கலாம். அப்படியே ஸ்டிச் ஆகிடும் இல்லையா? ஓகேங்களா? இதே வந்து இது வந்து நார்மல் ரெகுலர் ஸ்டிச்சு இல்லைங்களா? இது வந்து நார்மல் ஸ்டிச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ இந்த கார்னரில் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னு, சப்போஸ் இப்போ இந்த கார்னரில் நீங்கள் தைக்கிறீங்க, உங்களுக்கு சப்போஸ் நிறைய நீங்கள் ப்ளவுஸு சுடிதார் அப்படிலாம் நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப வந்து இந்த ஃபோல்டிங் வந்து சின்னதாக இருக்குது
அப்போ அந்த கேஸில் வந்து நீங்கள் கார்னரில் வைக்க முடியல, ஃபோல்டிங் வந்து சின்னதாக இருக்குன்னா லெஃப்ட் போர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ண ஸ்டிச்சு. இதே வந்து ஃபோல்டிங் வந்து பெருசாக வச்சுட்டு நீங்கள் வந்து தைக்கணும். சப்போஸ் ஃபோல்டிங் வந்து பெருசாகவே இருக்குது, ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சு வந்து இந்த கார்னரில் தான் உழணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த கார்னருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் சிலதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுக்கு இப்போ நான் உங்களுக்கு காமிக்க முடியல. பட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாததுக்கு நீங்கள் இந்த மாதிரி இல்லை இந்த கைட்லைன் யூஸ் பண்ணி இந்த மிடில் தான் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 and 4 மிடில் வரும். இங்கே ப்ரிவ்யூ பார்த்தாலே தெரியும். இது வந்து லெஃப்டில் வருது, இது வந்து மிடில் ஸ்டிச் ஆகுது. ஸோ அது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1 இன்ச்சு தான் விடணும் அப்படிங்கிறப்போ, சப்போஸ் இந்த கார்னரில் நீங்கள் ஒரு அந்த கைடில் இருக்க மாதிரி ஒரு பாயிண்ட் தான் விடணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நான் போடுறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து இந்த கார்னரில் நம்ம வந்து 1/4 இன்ச் விட்ருக்கோம். ஸோ அந்த இதுக்கு மட்டும் ஸ்டிச் விட்டுட்டு நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே இந்த மிடில் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் கார்னரில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்ருக்கோம். ஸோ அது மாதிரி ஒன்றுங்கிற ஆப்ஷனுக்கு இப்போ அவ்வளோ அதே வந்து இந்த லெஃப்டில் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெகுலர் ஸ்டிச்சை நீங்கள் லெஃப்டில் போட்டுக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து இது வந்து இன்னொருதுக்கு யூஸ் ஆகும். எதுக்குன்னா, ஸோ இப்போ வந்து 2 ஃபேப்ரிக் இருக்குது. நம்ம வந்து 2 ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே நீங்கள் வந்து 2 ஃபேப்ரிக் வச்சு நீங்கள் ப்ளவுஸ்லேயும் சரி சுடிதார்லேயும் சரி எதுலனாலும் சரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு படிமான தையல் போடுவோம். ஸோ அதுக்குமே வந்து இந்த ஜே ஃபுட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெகுலர் ஸ்டிச் போடுறது எல்லாமே இந்த ஜே ஃபுட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ வந்து நம்ம 2 துணி எடுத்துருக்கோம். இப்போ 2 துணி வச்சு நம்ம தைச்சிடலாம். இப்போ நீங்கள் எங்கே இது சுடிதாரோ ப்ளவுஸில் நீங்கள் எங்கே அட்டாச் பண்ணுறீங்களோ 2 துணி 2 பார்ட் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ ஸோ அது மாதிரி நம்ம ஒரு டெமோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 துணி வச்சு இது மாதிரி அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன், ஸ்டிச்சு. இது எதுக்காகங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் 2 துணி அட்டாச் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து நான் நார்மலாக வந்து அந்த மிடில் ஸ்டிச்சே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து கார்னரில் நம்ம வந்து எவ்வளோ விடணுமோ அந்த கைடு வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட்லேயே கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் வேரியேஷனுக்கு நமக்கு கைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே நம்ம பார்த்து வச்சோம்னா கூட நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஈஸியாக ஸ்டிச் போட முடியும். ஸோ இப்போ இது மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ பிரித்தோன்னா நம்மளுக்கு தையல் விழுந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 கிளாத் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இது வந்து ராங் சைடில் நம்ம ஸ்டிச் போட்டிருப்போம். இப்போ குட் சைடில் நம்ம வந்து ஒரு படிமான தையல் போடணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம இந்த பக்கம் வந்து இப்போ இதை வந்து விரிச்சிட்டு நம்ம இங்கே இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடுவோம். அப்போ வந்து இந்த மிடில் ஸ்டிச்சு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நான் சொன்ன அந்த 3rd 4th டைப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த கார்னரில் வச்சு பண்ணலாம். சரி, சப்போஸ் இந்த கார்னர்லேயே நீங்கள் வச்சு பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கைட்லைன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து மெட்டலில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இதுவே வாங்கிக்கோங்க. நல்லா பிளாஸ்டிக் தான், அது உடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கார்னரில் வச்சு சீனில் வச்சு நம்ம தைச்சிடலாம். இதை வந்து படிமான தையல் சொல்லுவாங்க. இன்னும் நான் தைக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். இப்போதைக்கு சும்மா ரஃபாக பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் படிமான தையல். இன்னுமே வந்து கொஞ்சம் கார்னரில் நீங்கள் போடலாம். இப்போ இந்த படிமான தையெல்லாம் போகிற போது இந்த கைடு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட படிமான தையல் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு குட் பீஸில் குட் சைட் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா நீட்டாக தெரியும். ஸோ இது மாதிரி போடுறதுக்கு எல்லாமே இந்த ஜே ஃபுட் யூஸ் ஆகும். அண்ட் இந்த ஸ்ப்ரிங் எதுக்காக நான் சொல்லியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதையும் பார்த்துருவோம். இப்போ நான் இந்த ஸ்ப்ரிங்குக்கு நான் இப்படி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ப்ரிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து தச்சிட்டே இருக்கீங்க ஸ்ட்ரைட் ஸ்டிச்சை. அப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு பஞ்ச் ஆஃப் துணியை வந்து சேர்த்து வச்சு தைக்கணும், இல்லை ஃப்ரில்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சு நீங்கள் தைக்கணும், அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நீங்கள் நார்மலாக வச்சு டேரெக்டாக போட்டு தைச்சிங்கன்னா மேல் துணி வந்து விலகி வந்துடும். என்ன தான் நீங்கள் வந்து கையில் பிடிச்சிருந்தாலும் அது வந்து ஸ்டிச்சு உள்ளே போகும்போது அந்த இடத்துல விலகி வந்துடும். ஸோ அது விலகி வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முதல்ல ஸ்டிச் போட்டே வாங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட் பக்கத்தில் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள். எப்போதும் மாதிரி வச்சு தைச்சிட்டே வந்துடுங்க. இப்போ நம்ம பக்கத்தில் போகும்போது இந்த துணி விலகுது பார்த்தீங்களா? அது விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம லிவரை தூக்கிட்டு துணியை திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரிங்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லிவரை வந்து கீழே இறக்கணும். ஸோ அப்படி இறக்கும்போது இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது. இந்த பஞ்சு இருக்க இடத்துல வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கும் ப்ரெஷர் ஃபுட்டை. அப்போ வந்து உங்களுக்கு வந்து துணி வந்து பிடிச்சி இழுக்காது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச்சு போட்டுட்டு நீங்கள் வந்து ரெகுலர் ப்ளேஸ் வரும்போது கொஞ்சம் லிவரை மேலே இறக்கிட்டு இது பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங்கு ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்போதும் மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்படி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து ஒன்றோட மேலே போட்டிருக்கிறது வந்து பிரியவே பிரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஃபுட்டில் இதே மாதிரி இருக்க மெட்டல் ஜே ஃபுட்டில் வந்து இருக்காது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். இதே மாதிரி ஜே ஃபுட் மெட்டலில் இருந்தாலும் இதில் வந்து எல்லாமே ஃபீச்சர் இருக்கிறதுனால நான் இந்த ஃபுட்டை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். இந்த பிளாஸ்டிக் மிக்ஸ்டு ஜே ஃபுட்டு. ஸோ ஆனால் வந்து எல்லா மிஷினுக்கும் இது வந்து சூட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. அது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த மிஷினுக்கு இவங்களே கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் பார்த்தோம். ட்ரிப்பிள் ஸ்டிச் வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் டெமோவாக கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. எந்த ஒரு ஸ்டிச்சை நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேண்ட் வீலில் லைட்டாக ரன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, புது ஸ்டிச்சை நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹேண்ட் வீலில் ரன் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது கரெக்டாக அந்த நீடில் வந்து அந்த ஹோல்குள்ளே போகுதான்னு பார்த்துக்கலாம். நீடில் உடையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் மாதிரி. இந்த ஸ்டெம் ஸ்டிச் பார்த்திங்கன்னா லென்த் அண்ட் விட்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஈவன் நீங்கள் ஒரு டிசைன் போடுறதா இருந்தாலும் ஒரு கார்னரில் ஒரு சின்ன பூ டிசைன் போட்டு இந்த ஸ்டெம் ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இல்லை நிறைய அதுக்கு டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் மாதிரி தான் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சும், அது மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபுட் வச்சு நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஆனால் ஜிக்ஸாக்லேயே வந்து இதிலே வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பிள் ஸ்டிச்சை சொன்னேன் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் ஸ்டிச் வந்து பட்டன் யூஸ் பண்ணி தான் போட்டிருப்போம். பட் ஆனால் வந்து இதையும் யூஸ் பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மிஷினில் ஆப்ஷன்ஸ் இருக்குது லாக் ஸ்டிச் போடுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.